செய்கின்ற மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள். நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்கிறாங்க. அவரும் புதுசாக அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறாருன்னு வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம். இல்லை, படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டோட கல்வி அறிவு, இன்றைக்கி உயர்கல்வியில் மாணவர்கள் வரக்கூடிய சதவீதம்லாம் பார்த்தாலே இன்றைக்கி அரசியலில் நீங்கள் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறவங்க நிச்சயமாக அதிகமாக தான் இருப்பாங்க. படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம என்ன இன்றைக்கி எதிர்பார்க்கணும் அப்படின்னா, மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுறாங்க. படித்தவங்க எத்தனையோ பேர் ஊழல் விஷயத்தை ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். படித்தவங்க எத்தனையோ பேர் சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால், தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம். அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம்.